வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரபு, உங்க பிரியாணி மாஸ்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த டிஷ்ஷுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் இஞ்சி இது வந்து க்ரஷ் பண்ணணும். நான் வந்து இப்போது எவ்வளோ சேர்த்துக்கணும், ஒரு 300 கிராம் மீன். அதுக்கு வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா. காரம் வந்து பச்சை மிளகாவில் தான் வரணும், மிளகாத்தூள் ரொம்ப சேர்க்க போகிறதில்ல. அப்புறம் இது இஞ்சி ஒரு சின்ன துண்டு இதுமாரி மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணிக்கோங்க. அரைக்கூடாது, ஜஸ்ட் ஒன்று பாதியாக க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுமாரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக அரையில, பட் அங்கங்கே எப்படி சொல்கிறது, நம்ம இடித்து வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, பால் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு பால், இது வந்து செகண்டு. சரிங்களா? ஸோ 2 பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக இருக்கும், செகண்ட் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அரை மூடியில் பாதி, அப்போ தான் 1/4 மூடி வரும். சரிங்களா? 1/4 மூடி நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரெண்டு வகையான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பாருங்கள், இது நல்லா கட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடு, வேலையும் கொஞ்சம் அதிகம். நீங்கள் கரெக்டாக பார்த்து செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. சரிங்களா? அது போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பிழிஞ்சு போட்டாச்சு. கூடவே நான் அரைச்சல்ல அந்த, அதாவது க்ரஷ் பண்ணி வச்சல இஞ்சி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், அதையும் அப்படியே போட்டுக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், பச்சை மிளகா 5 போட்டிருக்கோம், நல்லா காரம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கலருக்காக கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு. சரிங்களா? இந்த டிஷ்க்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா அது மாங்காய். ஸோ மாங்கான்றதுனால புளி வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை. அந்த மாங்காய்லேருந்து அந்த புளிப்பு இறங்கிடும். சரிங்களா? எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம இந்த டிஷ்ஷு கடைசியை தான் தாளிக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம கடைசியாக தாளிக்கலாம். கொதிக்கிறது வந்து நம்ம 2வது எடுத்தோம்ல தேங்காய் பால், அது 2வது பால், அதுதான் கொதிக்க வைக்கணும். அதை வந்து அப்படியே அதில் போட்டுருங்க. ஸோ இது கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ அது 2வது பால் அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு அவ்வளோதான். இதை அப்படியே அடுப்பில் ஏற்றிட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். அடுப்பில் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் மாங்காய் அப்புறம் மாங்காய் போடணும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த மீன், நான் வந்து ஷெரி மீன் எடுத்துருக்கேன். அதாவது இங்கே ஒரு வகையான பாறை மீன், அதை போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு 300 கிராம். இதை அப்படியே போட்டுக்கிட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்க்கணும். சரிங்களா? போட்டு மூடி வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் மாங்காய், அதுலேருந்து ஒரு 5-6 பீஸ் மட்டும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா புளிப்பு மாங்காய் எடுத்துக்கோங்க, அப்போ வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? மாங்காய் போட்டுட்டு ஜஸ்ட் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம். நல்லா திக்காகிடுச்சு. சரிங்களா? இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணுன்னா, அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்தாலும் அந்த முதல் பால் அதை அப்படியே ஊற்றிடுங்க. சரிங்களா? ஊற்றிட்டு ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட் லைட்டாக ஒரு கொதி வரும், அப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணும்போது நம்ம லைட்டாக பெப்பர் தூவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் ஊற்றி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான மிளகுத்தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஸோ இப்போ ஒரு தாளிப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம இன்னும் தாளிக்கல. ஸோ நம்ம தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ வாங்க தாளிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கு
தாளிப்பு கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கடுகு லைட்டாக பொரியட்டும். கடுகு லைட்டாக பொரிஞ்சிச்சு. 2 காஞ்ச மிளகா சரிங்களா போட்டுட்டு, ஒரு சின்ன சைஸில் ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுமாதிரி அதே போட்டுக்கோங்க சரிங்களா. போட்டுட்டு அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, அப்படியே விட்டுருங்க.